ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 10th 10ஆம் வகுப்பு தமிழ் தொடர்ச்சி மங்கையராய் பிறப்பதற்கே என்ற பாடத்திலிருந்து மங்கையரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அவங்க வந்து இதெல்லாம் மங்கையராய் பிறப்பதற்கே என்ற விரிவானம்னா கதை. அந்த கதையில் பேச வரும். முதல்ல வந்து 10ஆம் வகுப்பு மாணவி முகில்நாச்சி என்ற பெண் வந்து சுப்புலட்சுமியாக பேச வராங்க. அவங்களுடைய ஃபுல் நேம் என்னென்னா சண்முக வடிவு சுப்புலட்சுமி. இவங்களுடைய வந்து இசை சூழல் வீணை கலைஞரான என் தாய் முதல் குரு. இசை சூழல் அவங்க வந்து வீணையில் சிறந்து விளங்கியிருக்காங்க. அதுதான் முதல் குருன்னு சொல்லியிருக்காங்க. இசை தட்டுக்காக 10 வயதில் வந்து பாடலை பாடி பதிவு செய்தாங்களாம். 5ஆம் வகுப்பு வரை தான் கல்வி பயின்றிருக்காங்க. 17ஆம் வயதில் சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்டு பெற்றார். மீரா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தந்தது மீரா திரைப்படம். அதுதான் கடைசி திரைப்படமும். காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. இவங்க எழுதின இவங்க பாடின இசையில் வந்து காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. காந்தியடிகளை சந்தித்த போது சுப்புலட்சுமி பாடிய பாடல் எதுனா ரகுபதி ராகவ ராஜாராம். காந்தியடிகள் வந்து 1947 பிறந்த நாளன்று எந்த பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டதுன்னா ஹரிதும் ஹரோ என்னும் மீரா பஜன். இந்த காந்தியடிகள் பிறந்த நாள் 1947 வருஷம் பிறந்திருக்காரு. அந்த பிறந்த ஆண்டில் எந்த பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டதுன்னா ஹரிதும் ஹரோ என்னும் மீரா பஜன், காந்தியடிகளுடைய பிறந்த நாள் அன்று. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு கிடைத்த விருதுகள் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், நேரம் இல்லை. 1954 தாமரை அணி விருது. 1963 இங்கிலாந்தில் 1963 66 இங்கிலாந்து ஐநா அவையில் பாடியிருக்காங்க. வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்க தொடங்கியதான் இவங்களுடையது. 1947 வந்து மகசேச விருது. இசைக்கு கிடைத்த மகுடம் நோபல் பரிசுக்கு இணையானதான். அந்த மகசேச விருது வந்து எதுக்கு இணையானதுன்னா நோபல் பரிசுக்கு. இசைக்கு கிடைத்த மகுடம் வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ கிடச்சுன்னா 1947. இந்தியாவில் வந்து இந்திய மாமணி விருது கிடச்சிருக்குது. யாருக்குன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்களுக்கு. இவங்க மொழிகள் எந்த மொழிகள்லாம் பாடல் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராத்தி, குஜராத்தி, இந்தி மொழி, ஆங்கிலம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பரவலாக இருந்து வந்தவர். இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர் யாருன்னா பால சரஸ்வதி. இப்போ நம்ம பால சரஸ்வதி பற்றி பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். பால சரஸ்வதி அவங்க பால சரஸ்வதியாக யார் பேச வராங்கன்னா ஒரு இதுமாரி நடத்துகிறாங்க. அதில் வந்து 10ஆம் வகுப்பு மாணவி மோகனா பேச வராங்களாம். 7 வயதில் பாரத நாட்டியத்திற்காக காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார். யாருன்னா பால சரஸ்வதி. 15ஆம் வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் அரங்கில் நடன நிகழ்ச்சி நடந்தது. பாராட்டு வந்து சென்னையில் பண்டிட் ரவிசங்கர் மூலமாக பாராட்டு சென்னை நடைபெற்றது. கல்கத்தா, காசி இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சி நம் நாட்டு பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு ஆடினாங்க. எங்கன்னா கல்கத்தா, காசி இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சி நம் நாட்டு பண்ணாகிய ஜனகணமன பாடலுக்கு ஆடினாங்க. தமிழகத்தின் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றாக செவ்வியல் நடனம் திகழ காரணமானவர் யாருன்னா பால சரஸ்வதி. நெக்ஸ்ட் வந்து பெருமைமிக்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். ஃபஸ்ட் இந்த இசைக்கு வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி பார்த்தோம். பாடலுக்கு நடனத்துக்கு யாரை பார்த்துருக்கோம் பால சரஸ்வதி. நெக்ஸ்ட் எழுத்தாளர் வந்து ராஜம் கிருஷ்ணன். 9ஆம் வகுப்பு வளர்மதி பேச வராங்க. இது வந்து ஒரு கற்பனையாக கொடுக்கப்பட்டிருந்து. பெருமைக்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். பெருமைமிக்க எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் முதலில் களத்திற்கு சென்று மக்களிடம் செய்திகளை திரட்டி கதைகள் எழுதியவர்.
வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்டு பெற்ற ஒன்றாகும். இவர் எழுதியது. நெக்ஸ்ட்டு தூத்துக்குடியில் வந்து பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் ஓர்ப்பு வாழ்க்கையை கருப்பு மணிகள் ஆக்கினேன். யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். அவங்க வந்து தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களுடைய ஓர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகளாக ஆக்கினேன் அந்த இது எழுதியிருக்காங்க. நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றம் குறிஞ்சித்தேன் வாழ்வியல் மாற்றம் குறிஞ்சித்தேன் புதினம் அதையும் என்ன செஞ்சுருக்காங்க புதினம் படைச்சிருக்காங்க. யாருன்னா ராஜகிருஷ்ணன். கடலோர மீனவர் வாழ்வு அது எந்த இதுனா அலைவாய்க்கரையில் அந்த அலைவாய்க்கரையில் என்ற புதினத்தில் கடலோர மீனவர் வாழ்வு. அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்கள் உழைப்பு சுரண்டப்படுவது வந்து சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்கள் மூலமாக எழுதியிருக்காங்க. தீப்பெட்டி தொழிலில் குழந்தைகளை உடலையும் மனத்தின் ஒருக்கும் கூட்டு குஞ்சுகள் என்று தலைப்பில் எழுதியிருக்காங்க. யாருன்னா ராஜம் கிருஷ்ணன் அவங்க. ஓகே, தேங்க்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு வந்து புக்கில் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். நான் இவ்வளோ நோட்ஸ் தான் எடுத்திருந்தேன் 10th. இனிமேல் நேரம் இல்லை. அதனால் புக்கில் இன்னும் ஒரு 30 பேப்பர் கிட்ட தான் இருக்குது. இன்னும் 3, 7 தான் இருக்குது. 8, 9, 10 வந்து நம்ம புக் மூலமாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.